வெயில் வந்து காலையில் கொஞ்சம் வேலையை பார்க்குறது கல்லூர் போயிட்டாரு. இப்போ வந்து பொண்ணுல என்னண்ட வரைக்கும் ராஜின்னு கட்டப்பாவை எடுத்தோன்னா அந்த வாட்டர் கேனில் கொஞ்சம் மூடி எல்லாம் இருக்குது, பாட்டில் மூடி அதெல்லாம் எடுத்துகிட்டு போடுமான்னாரு. கீழே போட்டோம்னா எடுத்து கொட்டுறது குண்டாவில் போட்டுருக்காரு. போடுமா வாட்டர் மூடி கழட்டி போடுறதுனால வாட்டர் கேனில் இருக்கிற மூடியும் கழட்டி அவன் நினைச்சா கொஞ்சம் அப்பனுக்கு ஒரு உதவிகரமாக பார்க்க வந்து இருக்கலாம். உதவிகரமாக இருந்தால் அப்புறம் அவனுடைய எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்கணுமில்ல, அதை அவன் நினைக்கணும். எப்போ நினைப்பானே ஆண்டவன் நினச்சி வைப்பானோ சொல்லிட்டு காரணமாக பார்க்கலாம் மகன் நிமித்தி வைக்கிறமா நிமித்தி நீங்கள் போங்கம்மா, நான் எடுத்து போட்டு வரேன். வேறு அவரு கரூர் போயிட்டாரு. அண்ணன் வீட்டுக்கு பொத்தோட பீஸ் பண்ணி போயிருக்காங்க. போகும்போது தூங்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எழுந்திரிச்சிங்க. அப்புறம் அம்மா டீ கொடுக்குனாரு. உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாரு, அதுக்குள்ளே மறந்துட்டீங்க. நமக்கு வீட்டில் இருக்கிறது கொண்டு வந்து போட்டு எடுத்து வச்சுட்டே கொடுக்குதே, ஒவ்வொரு சுற்றி வேணா லைன் போயிட்டு வராங்க. எப்படி இருக்கோ வந்ததை அப்படியே பட்டு போகிறோம். எனக்கு அப்படியே அப்படியே என்னுடைய பாவத்தை ஏதோ ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத அவர் பேசுகிறப்ப சரி அப்படிங்கிற மாதிரி சரின்னு போகணும்னு சொல்லி மனசு சொல்லுது. அந்த மைண்டில் ஏற மாட்டேங்குது. அதாவது சொன்னால் சரி சரி போப்பா அப்படின்னு நினச்சி தான் சொல்லுவோம். அது எப்படி அப்படி சொல்லலாங்கிற மாதிரி நம்ம பேச கஷ்டமாக இருக்கும். உழைச்சவங்க தான் தெரியும். நம்மளும் உழைச்சவங்க தான். இல்லைங்களா இன்னமும் வீட்டில் இருக்கிற வேலையில் மற்ற வேலை அப்படிங்கிறான். அதை கஷ்டமாக நினச்சா கஷ்டம் இல்லைன்னா இல்லை. இருந்தாலும் ஆம்பளைங்களோட கஷ்டத்தெல்லாம் நம்ம சொல்லி தீர்த்துக்கவே முடியாது. கரூர் போயிருக்காங்க, எனக்கு பழசம் எடுக்க வரேன்னாங்க. சாயந்தரம் வர மாதிரி சொன்னாங்க. போய் சாக்கு வரைக்கும் கொஞ்சம் எடுத்து போட்டோம். சாக்கெல்லாம் பாட்டிலெல்லாம் எடுத்து போட்டோம்னா வெயிலெல்லாம் எல்லா சாக்கும் வீணாக போச்சு. பாட்டில் எடுக்கவே இல்லை. 1.5 மாதம் ஆகுது. நேரமாக 4-5 மணிக்கு வந்தால் கூட வர சொல்லி எல்லாம் எடுத்து போட்டோம். நம்மளால் முடிஞ்சது செய்யலாம். சொன்னாங்கம்மா, நீங்கள் எது சொன்னீங்க? பேச மாட்டேங்க சொன்னாலும். காட்டுக்கல்லே போட்டுருங்க. மூடி காற்று எடுக்கிற எடுத்து கூட எடுத்து கொடுங்க. வாங்க மணி 9 போய் சாப்பிட்டு வந்து பார்த்தோம். டிபிஸ் பைப்பு பிளாஸ்டிக்கெல்லாம் இருக்குது. பிளாஸ்டிக் இருந்து போகிற அவர் வந்து எடுத்து போட்டுவார். நேற்று சாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. என்ன பண்ணுறது, அதுக்காண்டி எல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது. சரி பையன் கூட வந்து இருந்தால் நமக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்குன்னு நினைச்சோம். பார்க்கலாங்கிறாரு. சரி ஆண்டவன் அவனுக்கு எப்போ மனசில் கொண்டு
அப்பா கஷ்டப்படுறாங்களா போய் நீ கூட ஒன்று எதிர்பார்த்து அப்பா எல்லாம் செய்யலாம்னு நம்ம ஆனா ஒன்றா இருக்கோம். என்னம்மா எப்படிலாம் வீடியோ பண்ணுற அப்படிமா இப்போதான் பக்கமாக வந்து போகலாம். கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் தெரியலாத இருந்தது. நேரம் தெரியலாங்கிறத பேசிக்காரன் சொல்லிவிட்டா நம்ம பையன் தள்ளி வச்சே பார்க்க முடியுமா? அவனுக்கும் தோணுங்க பார்க்கலாம். அவங்க அப்பாட்ட சொன்னேன் சொல்கிறேம்மா சொன்னேன் அவன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். இது எப்படியா போய் அவன் அங்கே இங்கேயும் இருந்துமா அக்கா வீட்டில் போய் இருந்துட்டு வீட்டு தனியாக பார்த்துட்டு மெட்ராஸில் காலம் போல் நம்ம சம்பாதிக்க வீட்டில் வாடகை நம்ம கண்ணாடியோட இருந்துட்டு பட்டி கட்டிகிட்டே இருந்துட்டான். புரிஞ்சுக்கு இந்த பசங்க சொல்லியிருக்கிறேன் சரிம்மான்னு இருக்கிறான். நல்ல பையன் சொன்னால் சரியில்லை கேட்பான். நேரம் தெரியல இல்லைங்க இருந்து கஷ்டப்படுறத பார்த்தா பாவமாக இருக்கும். என் பேரை நான் இங்கேயே வந்துடுற படித்து முடிச்சு காலேஜ் 2வது வருஷம் போகிறேன் கோயம்புத்தூர் படிக்கலாம். அதனால் அம்மா அங்கே போ இங்கே போ வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன். நான் வந்து தாத்தா கூட இருப்பேன்னு சொல்லுவேன். எந்த பிள்ளைங்க இப்படி சேர பிள்ளைங்க சொல்லு. அவனுக்கு தெரிஞ்சதுலேருந்தே தாத்தா கஷ்டப்படுறதை பார்க்குறான். அதனால அவனுக்கு நான் வந்துடுறதான் நீ கவலைப்படாததான்ட்டு போயிடுறான். அவன் வர்றானா இல்லையா அது அப்பாடு பேச்சு சொல்லிட்டு வர மாதிரி அது அவருக்கு வந்து அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் மனசு. அந்த பையன் வந்து என்ன நினைக்கிறானே தெரியல. அவன்கிட்ட அந்த பிள்ளைகிட்ட சொல்லுமானா நான் என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறா அப்படின்னு பார்ப்பான். இவங்க வந்து அன்றைக்கி கூப்பிட்டு வந்தாங்க விட்டுட்டு போயிருக்கிறேன். இந்த அப்பாட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். நீ அப்பா என்ன சொல்கிற கேட்டு நீ பார்த்து இருந்துக்கிறா எதிர்காலம் அவங்களோட நீ இருந்தாலும் எதிர்காலம் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அங்கேயே வேலை வாங்கிப்பாரு. விட்டா வீணாக போயிடுவோன்னா நீ இங்கே இருந்தால் எப்படி வீணாக போவேன்? அப்பா அம்மா நாங்கள் இருக்கலாம். அவளுக்கு ஒரு பயம் போயிடுறாங்களா நமக்கு பயணம். அண்ணா வீட்டு பொம்மைப்பழத்துக்கு மெஸ் வச்சுருக்காங்க. வேலைக்கு போயிட்டீங்க 5 நாளைக்கு ஒரு தடவை வருவேன். எனக்கு கொஞ்சம் வருமானம் வரும். நம்ம வீட்டில் இருந்து ஒருத்த மனுஷன் என்ன பண்ணுவார் பண்ணாங்கம்மா. வேண்டாண்டா கேட்க மாட்டேங்கிறாங்க அம்மா. கீழே இருந்து எடுத்து கொடுக்குறாங்க தப்பால் போட்டு. சிலவே கஷ்டப்படுறாங்கன்னா ஆண்டவன் ஒரு நாள் உனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு தெரியும் எல்லாம். நம்ம சொல்கிறோம் யாருக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் என்ன கொடுக்கணுங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும். யார் என்ன நினச்சாலும் எப்படி தான் குடும்பத்தை காட்டுறீங்க சமாளிக்கிறீங்க அப்படி இப்படிலாம் கேட்பாங்க. ஆண்டவன் விட்டுருவாங்க எல்லாத்துக்கும் படிக்கலாம். மனசு விடாது. அது இந்த ஒரு 2 மாதமாக இந்த கை கொஞ்சம் முட்டி ஜப்பு கொஞ்சம் புண்ணாயிடுன்னு சொல்லி மருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ப்ரெஷர் மாதிரி கிரிகிரின்னு வருதுன்னு எந்திரிச்சு அப்படி உங்களுக்கே எனக்கெல்லாம் மனசு ரொம்ப பயமாகி போச்சு. என்னடா நமக்கு ஏதோ ஒன்றுன்னா எங்கள் அண்ணன் முடிவு கடன் வாங்கிட்டு வர்றாரு அவன் இவருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுறது பயமாக இருக்குது. அது மாதிரி உழைக்கிற ஆம்பளைங்க நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வேறு இல்லைன்னா நாங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆலமரமாக வேறு இருக்குன்னு நினைக்கல. சரி எந்திரிங்க பெஞ்சில் உட்காருங்க.
அதில் போடணும். இது போட முடியலன்னா வேறு சாக்கில் போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, வேர்வை தண்ணி கண்ணில் விழுது. அவருக்கு எப்படி இருக்கோ வெயில் அலைஞ்சிட்டு வர்றவருக்கு அம்மா கொஞ்சம் செஞ்சுக்கிட்டோம். 4 மணி 50 போகுது. பாய்.